வேலை இருக்கிறப்பெல்லாம் காலைல 7:30 மணிக்கே எந்திரிக்க மனசு வராது. எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி நல்லா தூக்கம் வரும். ஆனா இன்னைக்கு சண்டே நல்லா தூங்கலான்னு பிளான போட்டு பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்தா 5:30 மணிக்கே முழிப்பு வந்துச்சு. சரி என்ச்சா இன்ஸ்டம் சொல்லிட்டு அப்படியே நெடுன்னு மொட்டை மாடிக்கு வந்துட்டு அன்னியன் படம் அம்பி மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு நடந்து இருந்தேன். காலைக்கு ஒரு ரெட்டை வாழைப்பழம் கிடைச்சது. ரெட்டைப்பழம். அப்புறமா கீழே வந்து சட்டுப்புட்டுன்னு கிளம்பி பழனிமலை முருகரை பார்க்க பயணம். காலையில இந்த தோசையும் தேங்காய் சட்னி சாப்பிட்டு இன்றைய நாள் நல்லா போடணும்னு கடவுள்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இந்த 2 எலுமிச்சம்பழத்தை கொலை பண்ணிட்டு போக சொன்னாங்க. அதனால டயர்களில் வச்சு ஒரு ஏத்து. பழனிக்கு போற வழியே டிராபிக்கும் இல்ல ஒண்ணும் இல்ல. போற வழி ஃபுல்லா இந்த மாதிரி காத்தாடியா இருந்தது. எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு அற்புதமான பயணம். இம்மா பெரிய நீர்கோளத்தை பார்த்தோன்னா குளிக்கணும் போலே தோணுச்சு. ஆனா கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோமா, அதனால மூஞ்ச மட்டும் கழுவிட்டு மலை ஏறிட்டோம். மலை ஏறினோட முதல் வேலையா முருகரை பார்க்காம புளிசாதம் வாங்கி உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். பார்த்தா புளிசாதம் நல்லாவே இல்ல. முருகர் தான் ஆப்படிச்சு விட்டாருன்னு நினைக்கிறேன். அப்புறமா நெடுநெடுன்னு கீழே இறங்கிட்டு வழக்கமா வாங்க வேண்டிய டாலரு கயிறு எல்லாத்தையுமே வாங்கிட்டு போற வழியில சப்பாத்தி சாப்பிட்டு இருந்தோம். அப்புறமா கிரிக்கெட் நண்பர்கள்ட்ட இருந்து போன் விளையாட வரையா இல்லையாடான்னு கேட்டாங்க. மணி 3:30 எப்படி கிளம்பி போறதுக்கு 4:30 5:30 2 மணி நேரம் தான் டிராவல். 10 நிமிஷத்துல கிரவுண்ட்ல இருப்பான்னு சொல்லிட்டு டக்குனு கிளம்பிட்டேன். அப்புறமா ஒரு 6:15 கிரவுண்டுக்கு வந்து பார்த்தா ஒரு பையிலையும் காணோம். சரி இந்த ஞாயிறு சாமி கூட்டாச்சு, அடுத்த ஞாயிறு நான் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைய நாளை முடிச்சுக்கிட்டேன். நன்றி.